சுமந்த கிறிஸ்து சிந்தி ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. மறைவின் கடைசி வார்த்தையாகிய 7வது வார்த்தையை சிந்திப்பதற்கு ஆதாரமாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் தெரிவு செய்வோம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகாவை சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முனிவர் ஒருவர் தான் மறிக்கின்ற நேரத்தில் தனக்கு மரணம் நெருங்கி வருகிறது என்று சொல்லி கண்டு தன் அன்பான சீடனை அழைத்து, என்னிடத்தில் பொன்னோ பொருளோ எதுவும் இல்லை, நீ கேட்கின்ற ஒரு காரியத்தை இதற்கெல்லாம் மேலாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அப்போது அது முனிவர் திரும்பவும் சொன்னார், நீ இதை யாருக்கும் சொல்லாமல் வாழ்ந்தால் 100 வருடங்கள் உன்னால் இந்த உலகத்திலே மிக மகிழ்ச்சியாக சுகமாய் வாழ முடியும் என்று சொல்லி சொன்னாராம். ஆனால் நீ இந்த ரகசியத்தை சொல்லுகின்ற அந்த நேரத்திலே மரித்து போவாய். அந்த ரகசியத்தை அறிந்த சீடன் மக்கள் கூடுகின்ற இடத்திலிருந்து அந்த ரகசியத்தை சொல்லுவதற்காக யோசித்தான். அப்போது ஏன் என்று சொல்லி இந்த குருவிடத்திலே கேட்டபோது இந்த குருவிடம் சொன்னாரா, இந்த ரகசியத்தை நீ சொல்லுகின்ற நாளிலே மரித்து போவாய் என்று சொன்னபோது இந்த மனிதனுக்குள் ஒரு யோசனை, இந்த ரகசியத்தை அறிந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு 100 வருடம் நான் மட்டும் வாழ்வதை விட நான் இறந்தால் இந்த உலகத்திலே ஊரில் இருக்கிற மக்கள் 100 வருடங்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி ஒருவர் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஊரார் வாழ ஒருவர் இறப்பது நல்லது என்று சொல்லி தன்னுடைய மனதிற்குள்ளே சீடர் நினைத்து குரு சொன்ன ரகசியத்தை தன் ஊரை கூட்டி சொல்லிவிட்டு அந்த சீடன் மரித்து போனாராம். மரணம் என்பது எல்லா மனிதர்களையும் எட்டி பார்க்கின்ற ஒரு நிகழ்வு. அதை யாராலும் தடுக்க முடியாது. மரணம் எப்போது யாருக்கு எந்த நிலைகளில் வரும் என்பது தெரியாமல் நாம் வாழ்வது உண்டு. பிரியமானவர்களே, ஆனால் மரிக்கின்ற அந்த தருணத்திலே கடைசியாக அந்த மனிதன் என்ன சொல்ல போகிறார், எதை தனக்கு அருகாமையில் இருக்கிற மனிதர்களுக்கு சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு மக்கள் விரும்புவது உண்டு. வயது முதிர்ந்த நிலையிலே தன்னுடைய பெற்றோர் மறிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற அந்த கடைசி வார்த்தைகளை பிள்ளைகள் மிக கவனமாய் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அமர்ந்துக்குரியவர்களே, இந்த மரிக்கின்ற தருவாயிலே இருப்போர் கடைசியில் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் யோசிப்பதைப் போல அன்றும் இயேசுநாதரை சுற்றி நின்று கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று சிந்தனையோடு அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்படி சூழ்ந்து நின்று கொண்டிருந்த மக்கள் மனத்தன்மைகளில் வேறுபட்டவர்களாயிருந்தாலும் அவருடைய யோசனைகள் எல்லாம் இந்த யோசனைகளை ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும்.
ஆகவே தான் எல்லா மக்களும் இயேசுநாதரை அவர் சிலுவையிலே நின்று கொண்டிருந்த அந்த கடைசி மணித்துளி நேரத்திலே அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தருணத்திலே கடைசி வார்த்தையாக இயேசுநாதர் உரக்க சத்தமிட்டவராய், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக அவரது வார்த்தையை சொல்லி தன்னுடைய வாழ்வை அவருடைய பிதாவுடைய சித்தத்திற்கு இணங்க நிறைவேற்றுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கின்ற போது இந்த வார்த்தையை சொல்லித் தருகிற பாடம் என்ன என்பது நம்முடைய ஒரு கேள்வி. முதலாவதாக இது ஒரு ஜெபத்தினுடைய ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 31:5 சொல்லுகிற சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. யூதர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தில் 3 காரியங்களை நாள்தோறும் பயன்படுத்துவார்களாம். இரவு தூங்குவதற்கு முன்பதாக இந்த வரிகளை அவர் சொல்லுவார்களாம். அதே போல தங்களுடைய துன்பத்தின் நேரத்திலே இந்த வரிகளை சொல்லுவார்களாம். அதே போல தங்களுக்கு மரணம் சமீபித்திருக்கிறது அல்லது மரணம் தங்களை நெருங்கி இருக்கிறது என்று உணர்ந்து இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் இந்த வார்த்தைகளை சொல்லுவார்களாம். ஏனென்று சொன்னால் இந்த உயிரை பாதுகாப்பது பிதா என்கிற எண்ணம் அவருடைய மனதிலே இருந்ததினாலே இந்த யூதர்கள் தன்னுடைய மனதிலே அவர்கள் தூங்குவதற்கு முன்பதாகவும் தன்னுடைய துன்பத்தின் நேரத்திலும் தன்னுடைய மரணத்தின் வேளைகளிலும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். எனவே தான் இந்த சூழலில் யூதர்கள் தங்கள் இறைவேண்டலாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆகவே இயேசுநாதரும் இந்த வார்த்தையை இறைவேண்டலினுடைய ஒரு வார்த்தையாக பயன்படுத்தி இருக்க உண்டு. தாங்கள் கண் உறங்கின பின் உயிர் எங்களுடைய கரத்தில் இல்லை, பாதுகாப்பாக பிதாவுடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பது இவர்களுடைய ஒரு நம்பிக்கை. யூத பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவும் இந்த ஜெபத்தை தெரிந்துதான் வைத்திருக்க வேண்டும். ஆகவே தான் தன்னுடைய சாவு வேளை நெருங்கின போது தன்னுடைய கண்கள் அயர்ந்து மூடிக்கொள்வதற்காய் போகின்ற அந்த சூழ்நிலையிலே தன்னை விட்டு சாவை விட்டு மீண்டு வர அவர் ஜெபிக்கவில்லை. மாறாக தன் தந்தையாம் பிதாவினிடத்திலே தன் தந்தையாம் இறைவனிடத்திலே தன் ஆவியை பாதுகாப்பாக அது ஆவி பிதாவுக்கு உரியது என்கின்ற ஒரே தன்மையோடு பாதுகாப்புக்காக ஒப்பு கொடுக்கும்படியாய் இந்த வார்த்தையை சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்த கொடிய துன்பத்தின் வேளையிலும் இயேசுநாதர் தன்னுடைய பிதாவை தேட அவர் மறக்கவில்லை. இன்பத்தின் நேரத்திலும் துன்பத்தின் நேரத்திலும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வந்தால் இறைவனை தேடாமல் இறைவனை வசைப்பாடுகின்ற அல்லது ஈடுகின்ற ஒரு தன்மையிலே நாம் ஆடுகிறோம். ஆனால் இயேசுநாதர் அப்படிப்பட்ட நிலையை நமக்கு போதிக்கவில்லை. இயேசு தன்னுடைய நிலையிலே எப்போது போல ஜெபிக்க பழகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை வழியாக நமக்கு கற்றுத் தருகிறார். துன்பத்திலே இயேசு கைவிட்டார் என்று நம்பாமல் இறைவனுக்கு காத்திருக்கும் மனம் தேவை என்று சொல்லி இந்த வார்த்தை கற்றுத் தருகிறது. இரண்டாவதாக இந்த வார்த்தை கற்றுத் தருகிற செய்தி என்ன என்று சொன்னால், மனுமக்களோடு இணைத்த ஒரு வார்த்தை. என்னுடைய ஜீவனை ஒருவரும் என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளவும் மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று யோவான் 10:17-18 அவர் சொல்லுகிறார். இத்தனை மகத்துவம் படைத்த இயேசுநாதர் ஏன் தன்னுடைய ஆவியை கொடுக்க வேண்டும், தானே வைத்திருக்கலாமே என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன் அவர் கொடுத்தார் என்று சொல்லார். மனிதனாய் பிறந்தவன் எவனுக்கும் இந்த பூமியில் நிரந்தரம் அல்ல என்று இந்த உலகம் உணர்வடைய வேண்டும். இந்த உலகம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் தன் ஜீவனை
பிதாவினிடத்திலே கொடுத்து அந்த செய்தியை மக்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆகவே தான் பக்தர் அழகாக பாடுகிறார், இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று என் இயேசு என் நேசர் முடிந்தனரே என்று சொல்லி பாடுகிறதை நாம் கீர்த்தனை பாடக்கூடிய வரிகளிலே நாம் பாட முடிகிறது. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டருக்கு இங்கேயே பாங்காய் கிடைத்திடும், ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே என்று மிக அழகாக பக்தன் பாடுகிறார். ஆம், இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த எவனுக்கு இந்த புவி சொந்தம் அல்ல என்பதை இந்த வார்த்தையை சொல்லுகிறது. மனிதனோடு இணைத்து இந்த வார்த்தையை இயேசுநாதர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆகவே தான் ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே நான் வந்தேன், என்னையும் மரணத்தால் பிதாவோடு நான் இணைக்க வேண்டும் என்ற உண்மை நிலையை அறிவிக்கும்படியாக இந்த வார்த்தையை இயேசுநாதர் சிலுவையில் நின்று கொண்டு கடைசியாக அவர் சொல்கிறார். இப்படி மனித உயிர்களுக்கு மரணம் வருவதைப் போல தானும் மறைத்து உலகத்தில் வாழும் மக்களோடு மக்களாய் தன்னையும் இணைத்துக் கொண்டு இயேசுநாதர் அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த இறுதி வார்த்தை. இறை வேண்டுதலின் வார்த்தையாக இறை மக்களோடு தன்னை இணைத்து அவர் சொல்லிய இந்த வார்த்தையாக இதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இது உலகத்திலே இயேசுநாதர் ஆண்டவருடைய பிதாவுடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தன்னுடைய உயிரை இது உலகத்து பிரகாரமாய் அவர் நிறைவுக்கு கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, தலை சாய்ந்தவராய் அவர் தொங்குகின்ற ஒரு சூழ்நிலையை அவர் நிற்கிறதை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, இது 7 வார்த்தைகள் இந்த உலகத்தில் நாம் கற்றுத்தருந்த பாடங்களை இல்லங்களிலிருந்து நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவர் இந்த செய்திகளின் வழியாக நமக்கு ஒரு நிறைந்த சமாதானத்தை தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இறை சமாதானம் எல்லாரோடும் நிறைந்திருக்கட்டும். ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். சிலுவைநாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களை பார்க்கின்றன என்று ஆரம்பிக்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம். சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவைநாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவைநாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண்பெருமை என்னில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண்பெருமை என்னில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவைநாதர் இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம்
கழுவிடும், அவர் காயம் என்னை சுகமாக்கிடும், அவர் ரத்தம் என் காயம் கழுவிடும், அவர் காயம் என்னை சுகமாக்கிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திட பாவிகள் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திட பாவிகள் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் வீழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் வீழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். பிரியமானவர்களே, புனித வெள்ளிக்கிழமையாகிய இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்வோடு இணைத்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிற ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நாளைய தினம் அமைதியின் நாள், நாளை மறுநாள் ஈஸ்டர் திருநாள், இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் நினைவு கூறுகின்ற ஒரு நாள். அதிகாலை 5:30 மணிக்கு ஆலயத்திலே ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லோரும் 5:30 மணிக்கு எழுந்து ஆண்டு உயிர்த்தெழுதல் தொழுகையிலே இல்லங்களிலிருந்து உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்வது சிறப்பானது. கடவுள் தொடர்ந்து நம் எல்லோரையும் அப்படிப்பட்ட நிலைகளை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் நிறைவாக இருக்க கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்து வருவாராக. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டவராய் 7 வார்த்தைகளை தன்னுடைய வாயிற்று மொழிந்து மகா சுத்தப்பட்டு அவர் கூப்பிட்டு அவருடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய ஆவியை விட்ட பிற்பாடு நடந்த நிகழ்வுகள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 51வது வசனம் துவங்கி சொல்லப்படுகின்ற செய்தியும், லூக்கா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனம் துவங்கி சொல்லப்படுகிற செய்திகளும் அதை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இயேசுநாதனுடைய இந்த சரீர மரணத்திற்கு பிற்பாடு நடந்த சில காரியங்களை உங்களோடு சொல்லி ஜெபித்து நான் நிறைவு செய்யலாம் என்று சொல்லி ஆசிக்கிறேன். மரித்த பிற்பாடு நடந்த சில நிகழ்வுகள். முதலாவதாக எருசலேம் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று மத்தேயு 27:51 சொல்லப்படுகிறது. திரைச்சீலை இது என்ன என்று நமக்கு ஒரு கேள்வி எழும். எருசலேம் தேவாலயம் உட்பகுதி 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், 2 மகா பரிசுத்த ஸ்தலம்.
இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே கட்டப்பட்டிருந்ததுதான் இந்த மிக நீளமான உயரமிக்க திரைச்சீலை. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்க முடியாது, அங்கு செல்ல முடியாது. வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்வதற்காக உள்ளே சென்று பாவ நிவர்த்தி செய்வாராம். அங்கு நடப்பது மக்களுக்கு தெரியாது. மறைக்கப்பட்ட ஒரு இடத்தை இந்த திரைச்சீலை கிழித்து அந்த மறைக்கப்பட்ட இடத்தை அது திறப்பாக்கியது. அது மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமாக மாற்றியதுதான் இயேசுநாதனுடைய அந்த மரணத்திற்கு பிற்பாடு நடந்த முதல் நிகழ்வாக இங்கே சொல்லப்படுகிறது. இந்த பாவ நிவர்த்திக்காக இயேசுநாதர் பலியானார். அதற்கு பின் இனி மறைவானது ஒன்று வேண்டாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட தான் இந்த திருச்சீலை கிழிந்திருக்க கூடும். இரண்டாவதாக பூமி அதிர்ந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். மூன்றாவது கண்மலையானது பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவது கல்லறைகள் எல்லாம் திறந்தது, பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எல்லாம் எழுந்தது என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு அழகான அறிக்கை ஒன்றை சொல்லுகிறார். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. குட் நியூஸ் பைபிளிலே இந்த வார்த்தை வண்ணமாய் அழகாக சொல்லப்படுகிறது. He really was the son of God என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. He really was the son of God என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிவடைந்த பிற்பாடு மாலையிலே இயேசுநாதருடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து கீழ் இறக்கி யோசேப்பு தனக்கென்று சொல்லி ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்த யாரும் அடக்கம் பண்ணப்படாத ஒரு புதிய கல்லறையிலே இவருடைய சரீரத்தை கொண்டு வைக்கின்றார்கள். அங்கே அது கல்லறைக்கு முன்பதாக ஒரு பெரிய கல்லை வைத்து அதற்கு முத்திரை போட்டு காவலும் போடப்பட்ட நிலையில் அவரை அடக்கம் செய்தார்கள். அறிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அதோடு பிலாத்துவிடத்திலே போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு இந்த முறைகளை அவர்கள் செய்கிறார்கள். அதன் பின்பு இயேசுவை காவல் காக்கும்படியாக, அவருடைய சரீரத்தை காவல் காக்கும்படியாக இங்கே அரசனுடைய நிலையிலே அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறபடியே அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவும் இல்லை, அவருடைய எலும்புகள் ஒன்றும் நொறுக்கப்படவும் இல்லை என்று சொன்னபடியே அவர் சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்திலே வைக்கப்பட்ட அந்த இடத்தில் முழுமையாக பாதுகாப்போடு போர்ச்சேவனுடைய காவலோடு வைக்கப்பட்டாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு அந்த நாளினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் முடிவடைகிறது. வேதத்தினுடைய சுவடுகளும் இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இயேசுநாதர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தன்னையே சிலுவையினுடைய வேதனைக்கு ஒப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு சரீர பிரகாரமாய் அப்படி ஆவி அப்படி சரீரத்திலிருந்து போய் அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய சரீரம் காவல் காக்கப்பட்ட நிலையிலே அங்கே அடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த சுதை நம்முடைய உள்ளத்தில் இருக்கட்டும். இயேசுநாதர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கையோடு பொது செய்திகளை ஆண்டவர் நமக்கு தந்து உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு நம்மை முன்னேறி செல்ல தொடர்ந்து நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஆண்டவர் தொடர்ந்து நிறைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த 3 மணி நேர தொழுகையை உங்களுடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் செலுத்துவதற்கும், இறை மக்கள் தங்களுடைய இல்லத்திலிருந்து இதை கவனிப்பதற்கும்
ஒன்றிணைந்து இந்த நாளிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் நீர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானித்து எங்கள் வாழ்வோடு நாங்கள் இணைந்து கொள்வதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி பாராட்டினபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய சமாதானமும் எல்லா குடும்பங்களையும் ஆட்கொள்ளட்டும். இயேசுநாதர் இத்தனை பாடுகளையும் எங்களுக்காக சகித்தார். இத்தனை அவமானங்களை எங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த உலகத்தில் வாழுகிற நாங்கள் உணர்ந்து புரிந்து எங்களை நாங்களே ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் அமைத்துக் கொள்ள எங்களுக்கு துணை தாரும். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குடும்பங்களோடும் வாழ்வுகளோடும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி நிற்கும் போது என்று ஜெபத்தை கீழே ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்படி உள்ள வெளிப்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நம்முடைய வாழ்வு வருங்காலங்கள் நம்முடைய பணிவிடைகள் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு ஆசீர்வாதங்களோடும் கடவுளுடைய கருத்தில் நமக்கு தரப்படுகின்ற நன்மைகளோடும் நிறைவாய் எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.